நீதி கதைகள் டிவி. உயரமான மலைக்கு மேல இருக்கிற அழகான ஊரு ஏலகிரி. அந்த ஊர்ல ராமையா அப்படிங்கிற ஒரு சாதாரணமான விவசாயி அவருடைய மனைவியான கனகா கூட சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. அதே ஊர்லதான் பூபதி அப்படிங்கிற சுயநல பிடிச்ச வியாபாரியும் வாழ்ந்துகிட்டு இருந்தான். ஒரு நாள் காலையில ராமையா வீட்டு திண்ணையில உக்காந்துகிட்டு இருக்கும் போது கனகா உள்ள இருந்து சூடா ரொட்டி செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஏங்க, காலையில எழுந்திரிச்சதுல இருந்து அந்த மலையவே உத்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்க கவனம் பூரா அந்த மலைக்கு மேலதான் இருக்குமா? நான் கொண்டு வந்த இந்த சோள ரொட்டி ஆறுதுக்குள்ள வந்து சாப்பிடுங்க. ராமையா சிரிச்சுக்கிட்டே, அந்த மலைங்க தானே கனகா நம்ம வாழ்க்கையே. அங்க வீசுற காத்து, அங்க இருக்கிற மரங்கள் எல்லாமே நம்ம கிட்ட பேசிக்கிட்டே தானே இருக்கும். அதுங்களோட மொழியை மட்டும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழற வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கலாம். நீ ரொட்டி கொண்டு வரும்போதே அந்த வாசம் என்ன அப்பவே சுண்டி இழுத்தது. கூடு சாப்பிட்றேன். இவ்வளவு அழகா பேசுற நீங்க விட்டா எவ்வளவு வேணாலும் பேசிக்கிட்டே இருப்பீங்க. சீக்கிரமா சாப்பிட்டு ஊர் பஞ்சாயத்துக்கு போலாம் வாங்க. நம்ம தலைவர் தர்மையா எல்லாரையும் வர சொல்லிருக்காரு. ஏதோ பிரச்சனையா, பூபதியும் அங்கதான் இருக்கான். அப்படியா? பூபதியும் பஞ்சாயத்துக்கு வரான் அப்படின்னா அங்க நடக்கிற பிரச்சனைய வச்சு ஏதாவது புது வியாபாரம் ஆரம்பிச்சு பணம் சம்பாதிக்க யோசிப்பான். சரி சரி வா, 2 பேரும் போலாம். ராமையா பஞ்சாயத்துக்கு வந்து சேருதுக்குள்ள ஊஜனுங்க எல்லாருமே ரகசியமா ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. அங்க பூபதி நாற்காலிய போட்டுக்கிட்டு பந்தாவா உக்காந்துக்கிட்டு இருந்தான். அப்ப ஊரோட தலைவர் தர்மையா, எல்லாரும் கவனமா கேளுங்க. நம்ம ஊருக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு. நம்ம ஊர்ல இத்தனை நாளா எந்த பிரச்சனையும் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னா அதுக்கு மலையில இருந்து வர அருவி தண்ணி தான் காரணம். அது ராத்திரியோட ராத்திரியா வத்தி போச்சு. ஆத்துல கொஞ்சம் கூட தண்ணி இல்ல. யாருன்னா கவனிச்சிங்களா? அப்ப கிராமத்தை சேர்ந்த சிவையா, ஆமாங்க பெரிய ஐயா, நான் காலையில தான் போய் பார்த்துட்டு வந்தேன். ஆத்துல கொஞ்சம் கூட தண்ணியே இல்ல. எனக்கு தெரிஞ்சு நம்ம கிராம தேவதைக்கு கோபம் வந்துடுச்சு போல. அதான் வந்த அருவிய நிப்பாட்டிட்டா. இப்படியே போனா விளைச்சல் எப்படி விளையும்? பூபதி அதை கேட்டு சிரிச்சு, பாத்தீங்களா, இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், என்ன மாதிரியே முன்ஜாக்கிரதையா யோசிங்கன்னு. நான் என்னோட வீட்டை சுத்தி ஒரு பெரிய பள்ளத்தை தோண்டி அதில் மழை தண்ணியை சேமிக்க ஏற்பாடு பண்ணி இருக்கேன். இப்போ என் வீட்டை சுத்தி தண்ணி தான் இருக்கு. ஆனா நீங்க எல்லாரும் தான் தண்ணி இல்லாம தவிச்சுக்கிட்டே இருக்கீங்க. உண்மையாவா ஐயா? நீங்க பெரிய மனுஷங்க, எங்க உயிரை காப்பாத்த வந்த தெய்வம். இரு சிவையா, அநியாயத்துக்குன்னு புகழ்ந்துடாத. உனக்கு தண்ணியை இலவசமா தரமாட்டேன். நான் கஷ்டப்பட்டு தண்ணியை சேர்த்து வச்சிருக்கேன். அதை உங்களுக்கு இலவசமா கொடுத்தா நான் பட்ட கஷ்டத்துக்கு என்ன பலன் இருக்கு? உங்களுக்கு தண்ணி வேணும்னா ஒரு மூட்டை அரிசியை கொடுங்க, ஒரு குடம் தண்ணியை கொடுக்கறேன். என்னது, ஒரு மூட்டை அரிசிக்கு ஒரு பானை தண்ணியா? இது அநியாயங்க ஐயா. நீங்க கொடுக்கற ஒரே ஒரு பானை தண்ணியை வச்சு எங்க தாகத்தை தீர்த்துக்கணுமா, இல்ல விளைச்சலை விளைய வைக்கணுமா? வியாபாரத்துல நியாயம் தர்மலாம் பார்க்க முடியாது சிவையா. லாபம் நஷ்டம் இதை மட்டும்தான் பார்க்க முடியும். வியாபாரி லாபத்தை தான் எதிர்பார்ப்பான், நஷ்டத்தை வாங்கிக்க மாட்டான். வேணும்னா வாங்க, இல்லைன்னா போங்க. பூபதி, ஊரே கஷ்டத்துல இருக்கும்போது எல்லாத்தையுமே லாப நோக்கத்தோட பார்க்கக்கூடாது. இருக்கிறத எல்லாருக்கும் பங்கு போட்டு கொடுத்தீங்கன்னா தான் உங்க வாழ்க்கையும் நல்லபடியா இருக்கும். அப்ப பொறுமையா ராமையா முன்னாடி வந்து, பூபதி ஐயா, எல்லாரோடைய தேவையையும் வியாபாரமா மாத்திக்க பார்த்தா அது ரொம்ப தப்புங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க, உங்களுக்கே கூட அந்த தண்ணி தேவைப்படும் அப்படின்னு தர்மையாவை பார்த்து, ஐயா, அருவியில தண்ணி வரலங்கிறது பொய். அதோட வழியை யாரோ மாத்தி இருக்காங்க போல. கொற்ற அருவியில திடீர்னு எப்படிங்க ஐயா நின்று போகும்? நீ சொல்ற மாதிரி கூட இருக்கலாம் ராமையா. இப்ப நான் என்ன பண்ணணும்? எனக்கு ஒரே ஒரு நாள் அவகாசம் கொடுங்க. நான் மலையில ஏறி போய் அந்த அருவி தண்ணிக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு திரும்ப வரேன். ஆனா அதுக்குள்ள யாரும் எந்த முடிவும் அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம். ராமையா, அந்த மலை ஏறி போறது சாதாரண விஷயம் இல்ல. அங்கங்க வழிக்கு விழ வாய்ப்பு இருக்கு. நீ கவலைப்படாத, உன் கூட நானும் வரேன். சரி சிவையா, 2 பேரா போனா சீக்கிரமா மேல போய் என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம். சரி போலாம் வா. பூபதி கிண்டலா, ஓஹோ, ராமையா மலையேறி போய் அங்க மாய மந்திரம் போட்டு தண்ணிய கீழே கொண்டு வர போறாரா? உன்னால எதுவும் செய்ய முடியாது ராமையா. நாளைக்கு சாயந்தர நேரம் நீங்க எல்லாரும் என்கிட்ட வந்து தண்ணிய பணம் கொடுத்து தான் வாங்க போறீங்க. ராமையா அதுக்கு எந்த பதிலும் சொன்னாம சின்னதா ஒரு சிரிப்பு சிரிச்சு
ராமையா சிவையா 2 பேருமே அருவி தண்ணி கொட்டி ஓடுற அந்த வழியோடவே ஒட்டி மலை ஏறிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்பவும் சோர்வடைஞ்சாங்க. பாவம் சிவையா. ராமையா, என்னால முடியல, காலெல்லாம் வலிக்குது. இன்னும் எவ்வளவு தூரம் தான் போகணும்? அப்படியே போனாலும் அங்க தண்ணி இருக்குமோ இல்லையோன்னு சந்தேகமா இருக்கு. கொஞ்சம் பொறுமையாயிரு சிவையா, உனக்கு காத்து ஜில்லுன்னு தானே வீசுது. அங்க பாரு, மரங்கள் எல்லாம் எப்படி பச்சை பசேல்னு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அருவி தண்ணி அந்த பக்கம்தான் போகுது போல. வா, போய் என்னன்னு பாப்போம். கொஞ்ச நேரம் நடந்ததுக்கு அப்புறமா அவங்க மலை உச்சிய போய் சேர்ந்தாங்க. அங்க இருக்கிற காட்சியை பார்த்து அவங்க 2 பேருமே ஆச்சரியப்பட்டாங்க. ஒரு பெரிய மரம் வேரோட புடுங்கி வந்து பக்கத்துல இருக்கிற ஒரு பாறைய தள்ளிக்கிட்டு வந்து அருவிக்கு குறுக்கல தள்ளி விட்டு இருந்துச்சு. ராமையா, என்ன நடந்திருக்குன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. இந்த மரம் சாயும் போது அந்த பாறைய அருவி தண்ணிக்கு நடுவுல கொண்டு வந்து விட்டுருக்கு. ஆமா சிவையா, பாறை குறுக்குல இருக்கிறதால அருவி தண்ணி நம்ம ஊருக்கு வராம அந்த பக்கமா பள்ளத்துல போய் கொட்டிக்கிட்டு இருக்கு. அதனால தான் நம்ம ஊரு தண்ணி இல்லாம காஞ்சிக்கிட்டு இருக்கு. ஐயோ, இப்ப என்ன பண்றது? இவ்வளோ பெரிய பாறைய நம்மளால நகர்த்த முடியாது. ஏன் 100 பேர் வந்தா கூட முடியாது. அப்ப இதுக்கு ஒரு வழியே கிடையாதா? இப்படி சோர்ந்து போகக்கூடாது சிவையா. அந்த பாறையை நம்மளால அசைக்க முடியாது. ஆனா தண்ணிய வேற வழியா வர வைக்கலாமே. அங்க உயரமா வளர்ந்து இருக்கே மூங்கில் மரம், அதை பாத்தியா? பார்த்தேன். ஆனா அதை வச்சு என்ன பண்ண போறோம்? பாறைய தள்ள போறோமா? ராமையா சிரிச்சுக்கிட்டே, இல்ல சிவையா, மூங்கில் பார்க்க பைப்பு மாதிரி தானே இருக்கும். ஒன்னோட ஒன்று பொருத்தி பெரிய பைப்பை உருவாக்கலாம். அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தண்ணி பள்ளத்துக்கு போகாம எப்பவும் தண்ணி வர வழிக்கு அது வரா மாதிரி நம்ம செஞ்சு வைக்க முடியும். இது நல்ல யோசனை தான் ராமையா. முதல்ல நாம கீழே போய் ஆளுங்களை கூட்டிக்கிட்டு வரலாம். எல்லாருமா சேர்ந்து இந்த வேலையை முடிக்கணும். உடனே அவங்க 2 பேரும் ஊருக்கு வந்து அன்னைக்கு சாயந்தரமே பஞ்சாயத்தை கூட்டி ஊர்ல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் பிரச்சனைய சொன்னாங்க. ஐயா, நானும் சிவையாவும் போய் தண்ணியா வரலன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு மரம் சாஞ்சதுல பாறை விழுந்து தண்ணி வர வழிய மறைச்சிருக்கு. அதனால தான் தண்ணி வர மாட்டேங்குது. சரியா போச்சு. அதான் நான் சொன்னேன்னு, இவங்களால எதுவும் செய்ய முடியாது. நீங்க எல்லாரும் என்கிட்ட வந்து பணத்தை கொடுத்து உங்களுக்கு தண்ணிய வாங்கிக்கோங்க. ஒரு நிமிஷம் பூபதி ஐயா, ராமையா இன்னும் சொல்லியே முடிக்கல. ராமையா, என்ன சொல்ல வந்தியோ அதை சொல்லு. ஐயா, தண்ணி வர வழியில பாறை இருக்கு. அந்த பாறையை நம்மளால நகர்த்த முடியாது. பக்கத்திலேயே மூங்கில் மரங்கள் நிறைய வளர்ந்துருக்கு. அது எல்லாத்தையும் வெட்டி ஒன்னோட ஒன்னா ஒட்டி ஒரு தண்ணி குழா மாதிரி செஞ்சு அந்த பாறையோட பக்கவாட்டில் வச்சு அருவியோட தண்ணி கொட்டுற இடத்துக்கு மறுபடியும் அருவி தண்ணி கொட்டுற மாதிரி செய்யணும். அப்புறம் நம்ம ஊரோட தண்ணி பிரச்சனை தீர்ந்து பழையபடி மாறிடும். இது ரொம்ப நல்ல யோசனை ராமையா. ஊர் ஜனங்க எல்லாரும் கேளுங்க. இப்பவே நாம எல்லாருமே மலைக்கு மேலே ஏறி ஆகணும். ராமையா சொன்னபடி நம்ம தண்ணிய மாத்தி ஆகணும். அடுத்த நாளே ஊர்க்காரங்க எல்லாம் மலைக்கு போய் அந்த மூங்கில வெட்டி கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. ராமையா, மூங்கில் கொம்பு எல்லாத்தையுமே வெட்டி நாங்க தயாரா வச்சிருக்கோம். நல்லது சிவையா. இப்ப ஒரு மூங்கில் கொம்புக்குள்ள இன்னொரு கொம்பை வச்சு காட்டுல கிடைக்கிற கொடியை வச்சு நல்லா இறுக்கி கட்டிடலாம். எல்லாருமே ரொம்பவும் கஷ்டப்பட்டு 100கணக்கான மூங்கில வெட்டி கொண்டு வந்து ஒன்னோட ஒன்னா சேர்த்து ஒரு பெரிய பைப் மாதிரி தயார் பண்ணாங்க. ராமையா அந்த பைப்போட ஒரு முனைய பள்ளத்துல கொட்டிக்கிட்டு இருக்கிற தண்ணிக்குள்ள போட்டு இன்னொரு முனைய எப்பவுமே அருவியோட தண்ணி கொட்டுற அந்த பகுதியில கொண்டு வந்து வச்சுட்டான். இப்போ பள்ளத்துல போய்கிட்டு இருந்த தண்ணி மூங்கில் வழியா இந்த பக்கம் வந்து கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. ராமையா, உன்னோட அறிவு எங்களை இன்னைக்கு காப்பாத்தி இருக்கு. மறுபடியும் அருவியில தண்ணி கொட்டுது. ராமையா, உண்மையிலேயே உன்னை பாராட்டணும்ப்பா. பூபதி, பாத்துக்கோ, எப்பவும் வியாபாரம் பண்ண நினைக்காத. மற்றவங்களையும் யோசிச்சு பாரு. பூபதி எதுவும் சொல்லாம கோவத்தோட அங்கிருந்து வீட்டுக்கு போயிட்டான். ஆனா அந்த ஊருக்கு இருக்கிற கஷ்டம் தீர்ந்துச்சுன்னு நினைக்கிறதுக்குள்ளார இன்னொரு கஷ்டமும் அங்க வந்துச்சு. மலைக்கு மேல இருந்து ராத்திரியில பயங்கரமான ஏதோ சத்தம் கேட்க ஆரம்பிச்சுது. அதை கேட்டு ஊஜனங்க எல்லாருமே பயந்து போய் இருந்தாங்க. ஒரு நாள் சிவையா பயத்துல நடுங்கிக்கிட்டே தர்மையா கிட்ட வந்தான். பெரியய்யா, மலைக்கு மேல ஏதோ பேய் இருக்கு போல இருக்கு. நேத்து ராத்திரி அது பயங்கரமா கத்துச்சு. என் பொண்டாட்டி கூட அந்த சத்தத்தை கேட்டு பயந்து போயிருக்கா. நாம எல்லாரும் ஊரை காலி பண்ணிட்டு போலாம். அப்பதான் பூபதி அங்க வந்து அவன் கையில கொஞ்சம் கருப்பு கயிறை வச்சுக்கிட்டு இருந்தான். அதை காட்டி எல்லார்கிட்டையும், எல்லாரும் கேளுங்க, யாரும் பயப்படாதீங்க. அந்த மலைக்கு மேல கத்திக்கிட்டு இருக்கிற பேய்கிட்ட இருந்து உங்க உயிரை காப்பாத்துறதுக்கு என்கிட்ட யோசனை இருக்கு.
இது இமயமலையிலிருந்து நான் கஷ்டப்பட்டு கொண்டு வந்த கருப்பு கயிறு. இதை கட்டிக்கிட்டா உங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. ஆனா என்ன, ஒவ்வொரு கயிறுக்கும் 1000 ரூபாய் தரணும். பணத்தை விட உயிர் முக்கியமாச்சே. அப்பதான் அங்க வந்த ராமையா பூபதி சொன்னத கேட்டான். எல்லாரும் கேளுங்க. உங்க பயத்தை பயன்படுத்திக்கிட்டு மறுபடியும் இந்த பூபதி வியாபாரம் பண்ண வந்திருக்கான். நீங்க அவன் பேச்ச கேட்காதீங்க. ஒவ்வொரு சத்தத்துக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். எப்பவுமே என்னோட வழியில மூக்கம் நுழைக்கிறதையே வேலையா வச்சுக்கிட்டு இருக்கியே ராமையா. அந்த சத்தத்தை என்னன்னு உன்னால கண்டுபிடிக்க முடியுமா, இல்ல அந்த பேயை தடுக்க தான் முடியுமா? இன்னைக்கு ராத்திரி அந்த சத்தம் எங்கிருந்து வருதுன்னு நானே நேர்ல போய் பார்க்கறேன். அது வரைக்கும் யாரும் தாயத்தை வாங்க வேண்டாம். ஏங்க, எதுக்குங்க உங்களுக்கு இந்த வேலை? அந்த மலைக்கு மேல என்ன இருக்குன்னே தெரியல. போற வழியில உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் என்னங்க பண்றது? கனகா, தைரியமா வாழ்ந்தாதான் வாழ்க்கை. தைரியம் இல்லாம வாழறதுக்கு வாழ்க்கைன்னு பேர் இல்ல. எனக்கு எதுவும் ஆகாது, நீ கவலைப்படாத. ராமையா, உன்னை தனியா அனுப்ப விருப்பம் இல்ல. பயமாவே இருந்தாலும் நானும் உன் கூட வரேன். அன்னைக்கு ராத்திரி வெண்ணிலா வெளிச்சத்துல ராமையா சிவையா 2 பேரும் அந்த மலையை நோக்கி தைரியமா நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. மலை ஏற ஏற அந்த சத்தம் இன்னும் அதிகமா அவங்களுக்கு கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. ராமையா, கை கால் எல்லாம் நடுங்குது. அந்த சத்தம் இருக்க இருக்க இன்னும் அதிகமாகுது. நாம திரும்பி போலாமா? பயப்படாத சிவையா, நாம குகையை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். எனக்கு என்னமோ அந்த சத்தம் குகைக்குள்ள இருந்து தான் வருதுன்னு தோணுது. குகை கேட்டையா? அந்த குகையில என்ன இருக்குன்னு தெரியலையே. அந்த குகையோட மேல் பகுதியில பெரிய ஓட்டை இருக்கு, கவனிச்சியா? மலையில பயங்கரமா காத்து வீசுதில்ல, அந்த காத்து குகையோட ஓட்டைக்குள்ள போகும்போது கேட்குற சத்தம் தான் இது. இது பேயும் இல்லை, பிசாசும் இல்லை, வெறும் காத்து தான். இந்த சத்தத்தை நிறுத்த என்கிட்ட ஒரு யோசனை கூட இருக்கு. சிவையா சந்தோஷமா, அப்பாடா, அது பேய் இல்லையா? சரி, இப்ப என்ன பண்ணலான்னு சொல்லு ராமையா. நாளைக்கு காலையில நல்லா தடியா இருக்கிற மூங்கில் கொம்பை வெட்டி கொண்டு வந்து அதில் அங்கங்க சின்ன சின்ன ஓட்டையை செஞ்சு அந்த மூங்கில கொண்டு வந்து குகையோட மேல் பகுதியில் இருக்கிற ஓட்டையில வச்சிடலாம். அதுக்கப்புறமா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நீயே பாப்ப. அடுத்த நாள் காலையில சிவையா ராமையா 2 பேரும் சேர்ந்து அவங்க நினைச்ச மாதிரியே செஞ்சாங்க. அன்னைக்கு ராத்திரி நேரம் பலமா காத்து வீசும்போது அந்த காத்து அந்த மூங்கில்குள்ள போய் ஒரு அழகான சங்கீதம் கேட்டுச்சு. பயங்கரமா கேட்டுக்கிட்டு இருந்த அந்த சத்தம் இப்போ ஒரு அழகான சங்கீதமா ஊரெல்லாம் எதிரொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அடுத்த நாள் காலையில மறுபடியும் ஊர் பஞ்சாயத்து கூடுச்சு. பாத்தீங்களா ஐயா, ராமையா ராத்திரியோட ராத்திரியா அந்த பயங்கரமான சத்தத்தை சங்கீதமா மாத்திட்டான். அங்க பேய் பிசாசெல்லாம் எதுவும் இல்ல. அருமை ராமையா, நீ இந்த ஊர்ல இருக்க நாங்க எல்லாரும் தான் கொடுத்து வச்சிருக்கணும். என்னங்க பூபதி ஐயா, உங்க தாயத்தை என்னாச்சு? இப்ப அந்த சத்தத்தை நிறுத்தினது உங்க தாயத்தில்ல, எங்க ராமையாவோட அறிவு. பூபதி மறுபடியும் அவமானம் தாங்க முடியாம அங்கிருந்து கிளம்புனா. மறுபடியும் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அந்த ஊர்ல புது பிரச்சனை வந்துச்சு. இந்த தடவை மலைக்கு மேல வாழ்ந்துகிட்டு இருந்த பெரிய குரங்கு கூட்டம் ஒண்ணு பகல் நேரத்துல ஊருக்குள்ள வர ஆரம்பிச்சுது. சிவையா கோவமா, பெரிய ஐயா, இந்த குரங்குங்க தொல்லை அதிகமாயிடுச்சு. பகல் நேரத்துல வயல்ல புகுந்து நாம வச்சிருக்கிற நெல்லு, வேர்க்கடலை எல்லாத்தையுமே கடிச்சு போடுது. மற்ற செடிங்களை நாசமாக்குதுங்க. இதுங்களை இப்படியே விட்டா எல்லாமே வீணா போயிடுங்க ஐயா. அப்ப அதை கேட்டு பூபதி சந்தோஷமா, இதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல யோசனை இருக்கு. காட்டுல கிடைக்கிற மயக்க மருந்தை கொண்டு வந்து பழங்கள்ல கலந்து அங்க வச்சிடலாம். அந்த பழங்களை சாப்பிட்ற குரங்கு மயங்கி விழுந்துடும். மயங்கி விழுந்த குரங்குங்களை ஒரு பள்ளத்துல போட்டுடலாம். இங்க பாருங்க பூபதி ஐயா, அந்த விலங்குங்க எல்லாம் பாவம், வாயில்லாத ஜீவனுங்க. அதுங்களை எதுக்கு ஐயா எதிரியா பார்க்கணும்? பசி எடுக்கிறதால தானே ஊருக்குள்ள வருதுங்க. அந்த வாயில்லாத ஜீவனுங்களை பள்ளத்துல தூக்கி போடுறது பெரிய பாவங்க. அப்படின்னா என்ன பண்றது ராமையா? விளைச்சலை எப்படி காப்பாத்துறது? இந்த குரங்கு தொல்லையிலிருந்து எப்படி தப்பிக்கிறது? முதல்ல அதுங்க ஊருக்குள்ள ஏன் வருதுன்னு யோசிச்சிங்களா? மலைக்கு மேல இருக்கிற நிறைய காட்டுப்பழச் செடிகள் வீணா போச்சு. அங்க பழங்கள் கிடைக்கிறதில்ல. அதனால குரங்குங்க பறிச்சு சாப்பிட பழங்கள் கிடைக்கிறதில்ல. பசி தாங்க முடியல. அதனால ஊருக்குள்ள வந்து பசியை தீர்த்துக்கிறதுக்கு சுத்திக்கிட்டு இருக்குங்க. அதுங்க பசியை நாம தீக்கணும். என்னது, குரங்குங்களோட பசியை நாம தீர்த்து வைக்கணுமா? நாமளே இங்க அரை வயிறு கஞ்சி தான் குடிக்கிறோம். குரங்கு பசியை எப்படி தீர்க்க முடியும்? நம்ம சாப்பாட்டை குரங்குங்களுக்கு கொடுக்க வேண்டியது இல்லைங்க ஐயா. நம்ம மலைக்கு கீழே நாவப்பழ மரம், அப்புறம் சீத்தாப்பழ மரம் எல்லாம் நிறைய இருக்கு.
அங்க நிறைய விதைகளும் இருக்கு. அந்த விதைகளை கொண்டு போய் மலைக்கு மேல நாம தூவிட்டு வரலாம். அடுத்து பெய்யுற மழையில விதைகள் எல்லாம் முளைச்சி மரமாகி பழங்கள் வரும். அந்த பழங்களை சாப்பிடும்போது குரங்குங்க அங்கேயே இருந்துடும். இதெல்லாம் நேரத்தை வீணாக்கிற வேலை. அந்த மரங்கள் எல்லாம் வளர்ற வரைக்கும் நாம குரங்கு தொல்லைய தாங்கணுமா? சில விஷயங்கள்ல பொறுமை ரொம்ப முக்கியம் பூபதி ஐயா. ஒரு தடவை மரங்கள் வளர்ந்து பழங்கள் காய்க்க ஆரம்பிச்சா அப்புறம் அந்த குரங்குங்க கீழே வராதுங்க. நமக்கு குரங்கு தொல்லையே இருக்காது. ராமையா சொன்னதையே செய்வோம். இயற்கையை எதிர்த்து நம்மளால ஜெயிக்க முடியாது. இயற்கையோட ஒத்து போய் நாம என்ன செய்ய முடியுமோ செய்யணும். எல்லாருமே நிறைய பழ விதைகளை விதைச்சாங்க. அடுத்து வந்த மழையில சீக்கிரமாவே மரங்கள் விளைஞ்சு நிறைய பழமும் காய்க்க ஆரம்பிச்சுது. ராமையா நினைச்ச மாதிரியே இப்ப குரங்குங்க மலையை விட்டு கீழே இறங்கி வருதில்ல. அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அங்கேயே பழங்கள் கிடைக்கிறதுனால அதுங்க எல்லாமே மலையிலேயே இருந்துச்சுங்க. கீழே விளைச்சல் எல்லாமே நல்லாவே விளைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் சாயந்தர நேரம் ராமையா வீட்டு திண்ணையில உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது பூபதி ராமையாவை பாக்குறதுக்காக வந்தான். ராமையா, இங்கதான் இருக்கியா? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும்னு தான் வந்தேன். அப்போ ராமையா எழுந்துச்சு நின்னு, வாங்க பூபதி ஐயா, என்ன என்ன விஷயம்? அப்போ பூபதி, என்ன மன்னிச்சிடு ராமையா. என்கிட்ட பணம் இருக்கு அப்படிங்கிற திமிருல நான் நிறைய தவறான செயல்களை செஞ்சிட்டேன். ஊருக்காரங்க கஷ்டப்படும் போது அவங்களுக்கு உதவி செய்யாம அந்த கஷ்டத்தை வியாபாரமாக்க பார்த்தேன். ஆனா நீ ரொம்ப அறிவானவன். ஊர் ஜனங்களோட பிரச்சனைய தீர்த்து வச்ச. உனக்கு நல்ல பேரும் கிடைச்சிருக்கு. நீ கொஞ்சமும் சுயநலம் இல்லாம இருக்க. ஆனா நான் தான் சுயநலத்தோட யோசிக்கிறேன் போல. இதுல என்னை பத்தி பெருமையா பேச என்ன இருக்கு பூபதி ஐயா? இயற்கையில இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வும் அதே இயற்கையிலேயே கிடைக்கும். இப்ப எனக்கு புரியுது ராமையா. நாம சம்பாதிக்கிற சொத்து பெட்டியில இருக்கிற பணம் கிடையாது. நமக்குன்னு இருக்கிற அறிவும் 4 பேருக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ணமும் தான். அதுதான் உண்மையான சொத்து. அந்த சொத்து உன்கிட்ட நிறைய இருக்கு. நான் செஞ்ச தவறுக்கு நீ என்ன மன்னிச்சாதான் என் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ராமையா சிரிச்சுக்கிட்டே பூபதியோட கைய பிடிச்சுக்கிட்டு, இங்க பாருங்க பூபதி, ஒரு மனுஷன் தப்பு செய்யறது சகஜம்தான். ஆனா அதே மனுஷன் எப்ப அந்த தவறை உணர்றானோ அப்ப அவன் பெரிய மனுஷனாயிடுறான். நீங்க எங்களுக்கு எப்பவுமே பெரிய மனுஷன்தான். அன்னையிலிருந்து பூபதி அவனுடைய சுயநலம், வியாபாரம் எண்ணம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஊருக்காக இருக்கிற சொத்தை வச்சு உதவி செய்ய ஆரம்பிச்சான். அதுக்கு துணையா ராமையாவும் இருந்தான். ராமையாவோட அறிவு, பூபதியோட பணம் சேர்ந்து அந்த ஊர் இப்போ செல்வ செழிப்பா இருந்துச்சு. இந்த கதையில இருக்கிற நீதி, ஊஜனங்க கஷ்டத்துல இருக்கும்போது அதை வியாபாரமா ஆக்கிக்க நினைச்சா அதை விட பாவம் வேற எதுவுமே இல்லை. ஊஜனங்களோட பிரச்சனையை தீர்க்கறதுக்காக எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒற்றுமையா வேலை செஞ்சா பிரச்சனையோ தீரும். எல்லாருமே சந்தோஷமா வாழ முடியும். 1990 வருஷம் ஜனவரி மாசம் பொங்கல் பண்டிகை அன்னைக்கு ஒரு கலகலன்னு இருந்தாலும் யார் வீட்லயுமே புது மாப்பிள்ளை இல்ல. கல்யாணமாகி போன பொண்ணுங்க மட்டும்தான் தனியா வந்துகிட்டு இருந்தாங்க. வாசல்ல உட்காந்துக்கிட்டு இருந்த வீரையா, ரங்கையா, தெருவுல என்ன சத்தம் கேக்குது? ஊருக்குள்ள யாராவது புதுசா வராங்களா என்ன? என்னோட சட்டம் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும்ல. சண்டை எதுவும் இல்லைங்க ஐயா. பண்டிகைக்காக பொண்ணுங்க வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த சத்தம் தான் அது. உங்க புண்ணியத்தால பண்டிகை அன்னைக்கு மருமகனுங்க வந்து அவங்க ஆசையை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லாம போச்சு. நீங்க 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சட்டத்தை கொண்டு வரலன்னா நம்ம ஊரு கௌரவமே போயிருக்கும். இப்ப நம்ம ஊரு கௌரவத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கு. காந்தம்மா உள்ள இருந்து வெளியில வந்து கவலையா, என்ன கௌரவம் உங்க கௌரவம்? 15 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய மாப்பிள்ள ஏதோ சாப்பாட்டுல கொஞ்சம் நெய்யை போடலன்னு ஒரு வார்த்தை விட்டாரு. அதுக்காக நீங்க சட்டை போடுறதா சொல்லி மருமகனுங்க யாரும் ஊருக்கே வரக்கூடாதுன்னு இப்படி அநியாயம் பண்றீங்களே. நம்ம சின்ன பொண்ணு சீதாவுக்கு கல்யாணமாகி 3 வருஷம் ஆச்சு. சின்ன மாப்பிள்ள சூர்யா இது வரைக்கும் நம்ம வீட்டுக்கு ஒரு தடவை கூட வந்ததே இல்ல. ஒவ்வொரு பண்டிகைக்கும் பொண்ணுங்க தனியா வந்து கஷ்டப்பட்டுட்டு போறாங்க. என் வயிறெல்லாம் பத்தி எரியுது. இந்த பண்டிகைக்காவது மருமகனுங்க வந்து போட்டோம். இங்க பாரு காந்தாம்மா, இது நான் கொண்டு வந்த சட்டம். மருமகன் அப்படின்னா அவனுக்கு என்ன 2 கொம்பா முளைச்சிருக்கு? அவன் வந்து என்ன வேணாலும் கேள்வி கேட்டு ஊருக்காரங்க முன்னாடி என்ன அவமானப்படுத்துவான். நான் சும்மா இருக்கணுமா? என் பொண்ணுங்க வீட்டுக்கு வரட்டும். அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் செஞ்சு அனுப்புறேன். சூர்யா மட்டும் என் வீட்டு வாசலுக்கு வரவே கூடாது. பொம்பளைங்களோட கண்ணீருக்காக என் சட்டத்தை மாற்ற முடியாது. அண்ணி, அண்ணனுக்கு கோபம் வர மாதிரி பேசாதீங்க. அவர் பேச்ச மீறி யாராவது ஊருக்குள்ள வந்தா
அவங்க காலை வெட்டிடுவாருன்னு தெரியும்ல, அமைதியா இருங்க. பட்டணத்துல அது சீதாவோட வீடு. சீதா பண்டிகைக்கு ஊருக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தா. துணி எல்லாத்தையும் எடுத்து பெட்டியில வச்சுக்கிட்டு இருந்தா. அப்போ சூர்யா அதை பார்த்து, சீதா, துணி எல்லாத்தையும் பெட்டியில வச்சுக்கிட்டு இருக்கியா? என்னோட துணியும் வச்சிடு. இந்த வருஷ பண்டிகைக்கு நானும் உன் கூட வரேன். உங்க அம்மா கையால செய்யற அதிரசத்தை சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. இந்த தடவை பண்டிகை உங்க கூட தான். அதை கேட்டதும் சீதா பயந்து போய், என்னங்க, என்ன சொல்றீங்க? நீங்க எங்க ஊருக்கு வர வேண்டாங்க. நான் மட்டுமே போயிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு எங்க அப்பாவோட கோவத்தை பத்தி தெரியாது. 15 வருஷமா பொண்ணு கொடுத்த எந்த ஒரு மருமகனும் அந்த ஊருக்கு வந்ததே கிடையாது. எங்க அப்பா கையில ஒரு குச்சியை வச்சிருப்பாரு. யாராவது வந்தாங்கன்னா அவ்வளவுதான், ஆளெல்லாம் பார்க்காம அடிச்சு போட்டுருவாரு. சூர்யா சிரிச்சுக்கிட்டே அவ தோள்ல கைய போட்டு, சீதா, அன்புக்கு முன்னாடி அகங்காரம் தோத்து போயிடும். உங்க அப்பா ஏதோ கோவத்துல இப்படி ஒரு சட்டத்தை போட்டிருக்காரு. ஆனா மருமகன் அப்படிங்கிறவன் வெளியாள் இல்ல. அவன் அந்த குடும்பத்துல புள்ளைக்கு சமம் அப்படிங்கிறத நான் நிரூபிக்கிறேன். நீ தைரியமா இரு. கிராமத்து ஆளோட அன்பு என்ன, அவங்களோட தைரியம் என்ன அப்படிங்கிறத உன் கிராமத்துக்கு தெரிய வைக்கிறேன். எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா எங்க அப்பாவோட திமிர் தான் என்ன பயமுறுத்துது. நீங்க அங்க வந்து திரும்பி வந்து எனக்கு உசுறு போயிடுற மாதிரி இருக்கும். நான் திரும்பி வர்றதுக்காக உன் கூட வரல சீதா. உங்க அப்பாவோட மனசை மாத்த தான் வரேன். வா, நேரமாகுது. சீதா சூர்யா வந்துகிட்டு இருந்த மாட்டு வண்டி அந்த ஊரோட எல்லையில வந்து நின்னுச்சு. அப்போ ரங்கைய போய் வீரைய கிட்ட விஷயத்த சொன்னான். அது கேட்டதுமே வீரைய கோவமா வெளியில வந்தான். அப்பதான் வீட்டு வாசல்ல அந்த மாட்டு வண்டியும் வந்து நின்னுச்சு. வீரையா ரொம்பவே கோவமா, டேய் வண்டிக்காரா, வண்டிய அப்படியே திருப்பு. எந்த ஒரு மருமகனும் இந்த ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? சீதா, நீ மட்டும் கீழே இறங்கி வா. அவனை அப்படியே போக சொல்லு. இல்ல நீயும் அவன் கூடவே போ. என் கோவத்தோட விளையாடாதீங்க. சூர்யா வண்டியை விட்டு இறங்கி பொறுமையா நடந்து போய், வணக்கம் மாமா, எப்படி இருக்கீங்க? நான் இந்த ஊருக்கு பண்டிகைக்காக வந்திருக்கேன். உங்க கௌரவத்தை கெடுக்கிறதுக்காக வரல. அத்தை கையால செஞ்ச பலகாரத்தை சாப்பிடவும் உங்க ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்காகவும் தான் வந்திருக்கேன். கோவிலுக்குள்ள போறதுக்கு நிபந்தனைங்க இருக்கலாம், ஆனா மாமியார் வீட்டுக்கு போக பாசம் இருந்தா போதும்ல. ஏய், போதும் நிப்பாட்டு. இந்த பேச்சுக்கெல்லாம் மயங்குறவன் நான் இல்லை. நீ இங்க இருந்தினா பட்டினியா தான் இருக்க வேண்டியதா இருக்கும். என் பேச்சை கேட்டு இங்கிருந்து உன் வீட்டுக்கு திரும்ப போயிடு. இது இந்த ஊரோட சட்டம், அதுவும் நானே போட்டிருக்கிற சட்டம். மாமா, நீங்க மரியாதை கொடுப்பீங்கன்னு எதிர்பார்த்து ஒன்றும் நான் வரல. வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னா சொல்லுங்க, திண்ணையில உக்காந்துக்கிறேன். விருந்து சாப்பாடு போடலைன்னாலும் பரவாயில்ல, எங்க அத்தை கையால ரசம் சோறு சாப்பிட்டுக்கிறேன். ஆனா இந்த பண்டிகை 3 நாள் வரைக்கும் நான் என்னோட பொண்டாட்டி கூட தான் இருப்பேன். இந்த வீட்டிலையும் எனக்கு உரிமை இருக்கு, இந்த ஊர்லயும் எனக்கு உரிமை இருக்கு. சத்தத்தை கேட்டு காந்தம்மா வேகமா வெளியில வந்து மருமகனை பார்த்து, வாங்க மாப்பிள்ள வாங்க, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். என் புருஷனை பெருசா எடுத்துக்காதீங்க. மனசுக்குள்ள கோவம் இருக்கும், ஆனா அவரு நல்ல மனுஷன். வந்து உள்ள உட்காருங்க. சூர்யா பேசினது கேட்டு வீரையா ஆச்சரியப்பட்டான். மருமக எப்பவுமே திமிரு காட்டுறவன், ஆனா இவன் இவ்வளவு அடக்கமா பேசுறத பார்த்து எதுவுமே சொல்ல முடியாம கோவமா அங்கிருந்து போயிட்டான். அப்படியே ஒரு நாளும் போச்சு. ரங்கையா சுப்பையா 2 பேரும் வீட்டு திண்ணையில உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது சூர்யா அங்க வந்தான். ஏங்க மாப்பிள்ள, நீங்க பட்டணத்துல வசதியா வாழ்ந்தவர். இந்த கிராமத்துல இந்த கொசுக்கடியில உங்களால எப்படி இருக்க முடியுது? எங்க ஐயாவை பத்தி உங்களுக்கு தெரியாது. பதுங்குற புலி எப்ப பாயும்னு தெரியாதுல்ல, அப்படி பாஞ்சிடுவாரு. இதெல்லாம் உங்களுக்கு தேவைதானா? சூர்யா சிரிச்சுக்கிட்டே அவங்க பக்கத்துல உட்காந்து, ரங்கையா அண்ணன், புலி பாயும்தான். ஆனா நாம கொஞ்சம் அன்பை காட்டுனா பால் குடிக்கிற பூனையா மாறிடும். பட்டணத்துல சந்தோஷமா இருக்கலாம் தான், ஆனா என் மாமியார் கையால சாப்பிட்ற சுவை எங்க ஊர் 5 ஸ்டார் ஹோட்டல்ல கூட கிடைக்காது. கிராமத்து ஜனங்களோட அன்பு அங்க யாருக்கிட்ட தான் கிடைக்கும்? சுப்பையா ஒரு பூசாரி. தம்பி, நீங்க ரொம்ப புத்திசாலி. எங்க ஊர் வயல்ல நேத்து பம்பு செட்டு கெட்டு போனப்போ நீங்க தான் உடனே சேத்துல இறங்கி போய் சரி பண்ணீங்களாமே. உங்களை மாதிரி பட்டணத்து ஆளுங்க சேத்துல இறங்கி வேலை செய்யறத பார்த்து ஊர்க்காரங்கெல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. இதுல ஆச்சரியப்பட என்னங்க இருக்கு பூசாரி? இந்த வேலையை தான் நான் பட்டணத்துல செய்யறேன். அதாவது இந்த எந்திரம் மோட்டாரெல்லாம் சரி பண்றத. அந்த திறமை இந்த ஊருக்கு பயன்பட்டா சந்தோஷம் தானே? நீங்க இவ்வளோ நல்லவரா இருக்கீங்க, ஆனா எங்க ஐயாவுக்கு இதெல்லாம் தெரியாது. அவருக்கு கௌரவம் தான் முக்கியம்,
பாவம் நீங்க ரொம்ப கஷ்டப்பட போறீங்க. ரங்கையா அண்ணன், பெரிய பாறை கூட தண்ணி சொட்டிக்கிட்டே இருந்தா கரைஞ்சிடும்னு சொல்லுவாங்க. இதுல மனுஷங்க ஏமாத்தறோம். இது எல்லாத்தையும் உள்ள இருந்து கேட்டுக்கிட்டு இருந்த வீரையாவுக்கு மனசு ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. மருமக நல்லவன் அப்படிங்கிறது அவருக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனா அவர் மேல இருக்கிற பாசத்தை அவர் வெளியில காட்டவே இல்லை. அடுத்து பண்டிகை நாளும் வந்துருச்சு. அன்னைக்கு கோயில்ல விசேஷம். அன்னைக்கு தேர் வந்து ஊர்வலம் வரும். அதனால 10 ஒரு ஜனங்களும் தேருக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வீரையா தான். ஆனா தேர் நிக்கிற இடம் ரொம்ப சேரா பள்ளமா இருந்துச்சு. ஊஜனங்களும் பூசாரியும் அங்க வந்தாங்க. ஐயா, நல்ல நேரம் தாண்டி போகுதுங்க. தேரை இழுத்தாகணும். நீங்க சீக்கிரம் தேரை இழுத்தீங்கன்னா நாங்க தேரை சிவன் கோவிலுக்கு கொண்டு போயிடுவோம். வீரையா தேங்காய உடைச்சு, சரி சரி, சீக்கிரமா எல்லாரும் வாங்க. நம்ம ஊரு தேரை எல்லா ஊருக்கும் இழுத்துக்கிட்டு போங்க. ஊர்ல இருக்கிற வயசு பசங்க எல்லாருமா சேர்ந்து அந்த தேரோட கயிறு பிடிச்சு தேர் இழுக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா தேரோட சக்கரம் சேத்துல முழுகி போயிருக்கிறதுனால அவங்க எவ்வளவுதான் இழுத்தாலும் அவங்களால அந்த தேரை அசைக்க கூட முடியல. ஐயா வீரையா ஐயா, தேரோட சக்கரம் சேத்துல மாட்டிக்கிட்டு இருக்கு. நாங்க இழுக்க முடியாம தவிக்கிறத எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க. நல்ல நேரம் தாண்டி போனா அது நல்லது இல்லைங்க. ஐயா, ஒரு டிராக்டரை வர சொல்லலாமா? வீரையா கொஞ்சம் குழப்பத்தோட, டிராக்டரை வச்சு தேரை இழுத்தா பக்கத்து ஊருக்காரங்க என்ன சொல்லுவாங்க? உங்களால ஒரு தேரை இழுக்க முடியலையா? நம்ம ஊர் கௌரவம் உங்க கையில தான் இருக்கு. ஆளுங்க பத்தலைன்னா ஊர்ல இருக்கிற எல்லாரையுமே வர சொல்லுங்க. இன்னைக்கு என் ஊர் ஆளுங்க தான் இந்த தேரை இழுத்தாகணும். ஆனா எவ்வளவு முயற்சி பண்ணாலும் தேரை இழுக்கவே முடியல. பக்கத்தூர்ல இருந்து வந்தவங்க எல்லாரும் இந்த ஊர் ஆம்பளைங்களுக்கு கொஞ்சம் கூட உடம்புல சத்து இல்ல, தேர் கூட இழுக்க முடியலன்னு பேசிக்கிறத பார்த்து வீரையாவோட கௌரவம் அங்க மண்ணோட மண்ணா போச்சு. வீரையா கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த சூர்யா பக்கத்துல வந்து அந்த தேரோட சக்கரத்தை கவனிச்சான். இந்த சேத்துல தேரை இழுக்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சக்கரம் வெளியே வராதுன்னு அவனுக்கு தெரியும். இங்க புத்தி பலத்தை தான் பயன்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணி, மாமா, நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் ஒரு விஷயம் சொல்லலாமா? அதை கேட்டு வீரையா சூர்யா கிட்ட, உன்னால என்ன பண்ண முடியும்? கிராமத்து ஆளுங்களாலேயே இந்த தேரை அசைக்க கூட முடியல. நீ பட்டணத்துல இருந்து வந்திருக்க, உன்னால எதுவும் செய்ய முடியாது. ஏற்கனவே என் மானம் போகுது, நீ வேற வந்து வாங்காத. நான் உங்க மானத்தை வாங்க வரல மாமா, அதை காப்பாத்த தான் வந்திருக்கேன். சக்கரம் சேருல நல்லா மாட்டிக்கிட்டு இருக்கு, அதை வெளியில எடுக்கிறது கஷ்டம். ரங்கையா அண்ணன், அந்த கோவிலுக்கு வெளியில 2 மரக்கட்டை இருக்குல்ல, அதை கொண்டு வாங்க. ரங்கைய போய் ஒரு 3 மரக்கட்டையை கொண்டு வந்தான். சூர்யா பின்னாடி இருக்கிற சக்கரத்துக்கு முன்னாடி 2 மரக்கட்டையையும் முன்னாடி இருக்கிற சக்கரத்துக்கு முன்னாடி ஒரு மரக்கட்டையையும் வச்சான். அதுக்கப்புறமா சூர்யா எல்லாரையும் பார்த்து சத்தமா, இப்ப கயிறை கையில பிடிச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாரும் அமைதியா இருக்கணும். எல்லாரும் உங்க விருப்பத்துக்கு இழுக்கக்கூடாது. நான் 1 2 3ன்னு சொன்னதுக்கு அப்புறம் உங்க பலத்தை பயன்படுத்தி இழுங்க. இங்க நானும் ரங்கையா அண்ணனும் தேரை தள்ளி அந்த கட்டைக்கு மேல வரா மாதிரி பாத்துக்கிறோம். மாமா, தேருக்கு முன்னாடி நின்று அந்த கடவுளோட பேரை சொல்லுங்க. அதுதான் இவங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். இன்னைக்கு தேர் அசைறது உங்ககிட்ட தான் இருக்கு. சூர்யா சொன்னதை பார்த்த வீரையா ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாரு. சூர்யாவோட கண்ணுல இருக்கிற தைரியம் அவருக்கும் தைரியத்தை கொடுத்துச்சு. அவருடைய கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக சூர்யா செய்யற அந்த வேலை அவர் மனசு தொட்டுச்சு. அவரு அந்த தேருக்கு முன்னாடி போய் நின்னு கண்ணை மூடி சத்தமா சாமியோட பேரை கூப்பிட்டாரு. 1 2 3, எல்லாரும் இழுங்க. எல்லாருமே பலமா கயிறு பிடிச்சு இழுத்தாங்க. அப்போ பயங்கரமான சத்தத்தோட சக்கரம் அந்த கட்டையை தாண்டி வெளியில வந்துச்சு. ஊஜனங்க எல்லாரும் சத்தமா கத்துனாங்க. தேர் வெற்றிகரமா முன்னாடி வந்துச்சு. பக்கத்தூருக்காரங்க எல்லாருமே சூர்யாவை பார்த்து பாராட்டினாங்க. அன்னைக்கு தேரோட ஊர்வலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வீரையாவோட வீட்டு வாசல்ல ஊர்க்காரங்க எல்லாரும் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. வீரையாவோட கண்ணுல மட்டும்தான் கண்ணீர். அவருடைய திமிரு அன்னைக்கு அடியோடு அழிஞ்சிருந்துச்சு. அவரு நேரா மருமகனான சூர்யா கிட்ட போய், மாப்பிள்ள, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. மருமகன் அப்படிங்கிறவன் நம்ம வீட்டு பொண்ணை கூட்டிக்கிட்டு போயிட்டு நம்ம வீட்டுக்கு மரியாதைக்காக மட்டும்தான் வருவான். நம்மளை அவமானப்படுத்த தான் பார்ப்பான் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்த எண்ணத்தை இன்னைக்கு நீங்கள் மாற்றி இருக்கீங்க. இத்தனை நாளாக மருமகன் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு என் பொண்ணையும் என் பொண்டாட்டியையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ஆனால் நீங்கள் என் வீட்டுக்கு மருமகன் இல்லை, நீங்கள் தான் என் வீட்டோட மகன் மாதிரி. சூர்யா வீரையாவோட காலில் விழுந்து வாழ்த்த வாங்கி, மாமா,
ஒரு குடும்பம்னு இருந்தா பிரச்சனை வராம இருக்காது. பிரச்சனை வரலனா அது குடும்பமே கிடையாது. ஆனா பிரச்சனை பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக உறவுகள் எல்லாத்தையும் தள்ளி வச்சிட்டா நாளைக்கு நாம தனிமையில தான் இருக்கணும். இந்த தண்டனை மத்தவங்களுக்கு இல்ல மாமா, உங்களுக்கு நீங்க கொடுக்கற தண்டனை. காந்தம்மா கண்ணுல கண்ணீரோட, பாத்தீங்களாங்க, என் மருமக இந்த வீட்டுக்கு வந்ததுல நம்ம வீட்டோட கவலையும் தீந்துச்சு, இந்த ஊரோட கவலையும் தீந்துச்சு. சீதா புருஷனை பார்த்து ரொம்பவும் பெருமையா, பாறைய போல இருந்த எங்க அப்பாவோட மனசையே நீங்க மாத்திட்டீங்களேங்க. என் வாழ்க்கையில இவ்வளவு சந்தோஷமான பண்டிகை நாள் இருக்கவே இருக்காதுங்க. ஐயா, நீங்க போட்ட பழைய சட்டத்தோட கதை என்னங்க ஆச்சு? அதை மாத்திட்டீங்களா? இல்ல நாளைக்கு யாராவது வந்தா அவங்க காலை வெட்டுவீங்களா? அதை கேட்டு வீரையா சத்தமா சிரிச்சு, அந்த சட்டத்தை எப்பவோ கசக்கி குப்பையில போட்டுட்டேன் ரங்கையா. இனிமே புது சட்டம் போட்டிருக்கேன். நம்ம ஊரை விட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போன பொண்ணுங்க எல்லாரும் பண்டிகைக்கு வீட்டுக்கு வந்தா புருஷனோட தான் வரணும். இது வரைக்கும் மாப்பிள்ளைங்களே இல்லாத நம்ம ஊரு மாப்பிள்ளைங்களோட தான் இருக்கணும். பண்டிகை முடிஞ்சதும் சூர்யாவும் சீதாவும் அங்கிருந்து பட்டணத்துக்கு கிளம்புறதுக்கு தயாரானாங்க. இந்த தடவை வீரையா பட்டு துணியையும் தங்கத்தையும் கொண்டு வந்து தம் மருமகனுக்கு கௌரவம் பண்ணாரு. பூஜனுங்க எல்லாரும் ஒன்னா நின்னு சீதாவையும் சூர்யாவையும் வழி அனுப்புனாங்க. அப்படி அந்த ஊர்ல இந்த தடவை பண்டிகை எல்லாருடைய சந்தோஷத்தோடவே நடந்துச்சு. கோவமும் திமிரும் உறவுகளை விளக்கும். ஆனா அன்பும் ஆதரவும் பொறுமையும் அந்த விலகின உறவுகளை கூட ஒன்னா சேர்க்கும். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, ஒரு மனுஷனுக்கு சுய கௌரவம் இருக்கிறது தப்புன்னு சொல்லல. ஆனா திமிரும் அகங்காரமும் இருந்து உறவுகளை தள்ளி வச்சு தான் தான் பெரிய ஆளு, நான் யாருக்காகவும் இறங்க மாட்டேன், எதுக்காகவும் இறங்க மாட்டேன் அப்படின்னு கர்வத்தோட இருந்து உறவுகளை இழக்கிறத விட்டுட்டு ஒரு சில இடத்துல நாம இறங்கி போய் அந்த உறவுகளை தக்க வச்சுக்கலாம். அப்படி நம்ம உறவுகளை தக்க வச்சுக்கிறதுல நமக்கானவங்களுடைய சந்தோஷமும் இருக்கு. அவங்க சந்தோஷத்துக்காக நாம இறங்கி போறதுல தப்பு இல்லை.